okay. So next, so here we are just showing here with the velocity and the force in a force acting direction, we can see here how the object moves from one place to other place, okay. So a reference point, whenever we study about this motion, we always say a particular point. இப்போ நீ வந்து ஒரு free fall எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது if we consider that an object is actually thrown upwards, ஒரு பாலை த்ரோ பண்ணுறோம், அது வந்து திருப்பி it is reaching the ground, இப்படி படிக்கிறோம் இல்லையா. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கோம். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா இருந்து அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ தட் இஸ் கால் டு பி த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ ஏ மூவ்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் 1 to point 2 அப்படி சொல்லும் போது அந்த பாயிண்ட் 1 அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் செட் டு பி ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஓகே. அதை வச்சு தான் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் என்னங்கிறத மெஷர் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ தட் இஸ் செட் டு பி என் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இட் இஸ் அஸ்யூம் டு பி அட் ரெஸ்ட். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும், ஓகேவா. அண்ட் யூஸ் டு டிஃபைன் த பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லைனா அதோட பொசிஷனாக இருக்கலாம். அதோடைய பாயிண்ட் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நமக்கு தேவை, ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்வீங்க, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எப்போதுமே when you are drawing a graph, நீங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னென்னு எடுப்பீங்க, ஃபஸ்ட்டு ஆரிஜின் பாயிண்ட் ஓலேருந்து ஆரம்பிப்பீங்க. அந்த ஆரிஜின் அப்படிங்கிறது வந்து 0,0 அந்த கோஆர்டினேட்ஸில் இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், which is said to be an reference. Now take the heading as distance and displacement. We are going to see the difference between distance and displacement. அதனால ஹெட்டிங் எடுத்துக்கோ. டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு. ஸோ உன்னோட ஐடியா சொல்லு பார்க்கலாம், உனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ் வந்து length covered by object. வெரி குட், ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். வெரி குட், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எவ்வளோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உனக்கு பாயிண்ட் தெரிஞ்சதுனால we fastly move, ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா they have given a direction and ஒரு கம்ப்ளீட் ஒரு பாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் they are showing the distance traveled by the car. Distance traveled or path length வந்து 10 meters. It is moving again 5 meters, so plus 5 meters. Then again it is traveling இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதே மாதிரி 10 meters ட்ராவல் பண்ணுது. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது டோட்டல் லென்த், ஓகேங்களா. ஸோ 10 + 5 + 10 meters, டோட்டலாக 25 meters வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா. இதுக்கு வந்து இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. We can consider only the magnitude and no direction is considered, ஓகேவா. As you know, displacement will consider the direction also, ஓகேவா. இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, x1 and x2. And we are considering similarly an object moving from point 1 to point 2 and how far the object is from the starting point regardless of the path. பாத்தை வந்து கன்சிடர் பண்ணாமல் அது எவ்வளவு தூரத்தில் இருக்குது அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து we call it as displacement. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறத எப்படி எடுப்போம், எப்போதுமே x2லேருந்து x1 மைனஸ் பண்ணும், ஓகேவா. We take the difference between the 2 points. So x2 minus x1 is said to be the displacement. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஏன்னா it has got both magnitude and direction. இதுக்கு வந்து டிரெக்ஷனும் இருக்குது, மேக்னிடியூடும் இருக்குது, ஓகேவா. ஸோ when we call இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தோன்னாக்கா ஏலேருந்து பிக்கு மூவ் பண்ணும்போது we tell totally 10 meters. Similarly displacement is also 10 meters தான், ஏன்னா அது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆயிருக்கு. ஆனால் இப்போ வந்து அகெயின் த சேம் பாத்தை வந்து இந்த ட்ராவலிங் இன் தி ரிவர்ஸ் டைரக்ஷன் இல்லையா. அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்குன்னா 4 meters வந்திருக்கு. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ சொல்லுவோம், 10 + 4 14 meters சொல்லிடுவோம். பட் ஒரே விஷயம், பட் when we consider the டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எடுக்கும்போது நம்ம என்ன எடுப்போம், அந்த வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் இன்னொரு 4 meters ட்ராவல் பண்ணியிருக்குது. ஸோ இட் இஸ் ட்ராவலிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ அந்த டிஸ்டன்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். டோட்டலாக ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு கன்சிடர் பண்ணும்போது 10 - 4ன்னு எடுப்போம். therefore displacement will be distance travel total length. டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டிஸ்டன்ஸ். 10லேருந்து we subtract the 4 meters. therefore you get plus 6 meters. இது சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். டேக் டவுன் திஸ் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோ. A player is running on the boundary of a circular. ஒரு பிளேயர் வந்து is running in the boundary of a circular ground. diameter வந்து 50 meters. Determine its displacement and distance traveled after covering half the perimeter. ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் கவனிச்சு இருக்காங்கன்னா half the perimeter மட்டும் தான் கேட்டிருக்காங்க.
லைக் த கிளாஸ் டு பி இன்டராக்டிவ் தானம்மா உனக்கு நம்ம கேள்வி கேட்டு உனக்கு ஓகே தானே Yes, ma'am. ஏன்னா அப்போ தான் வந்து we know how fast you are learning அது மாதிரி எனக்கும் அது ஈஸியாக இருக்கும் ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹாஃப் அரவுண்ட் வாட் இஸ் கோயிங் டு பி த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ டிஸ்டன்ஸ்ங்கிறது பாத் லென்த் இப்போ வந்து half ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ட்ராக் நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லையா அப்போ யூ ஹாவ் டு கன்சிடர் டயாமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால வி ஆர் டேக்கிங் இட் அஸ் பை இன்டூ டி ஓகேவா நம்ம ரேடியஸ் வேணும் பை 2 ஓகேவா ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு பை இன்டூ டி ஸோ பை இன்டூ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஹியர் இட் இஸ் கோயிங் டு பி 50 அதனால 50 by 2 25 பை ஆர் சிம்பிளி பை ஆர் அவ்வளோதான் பை இன்டூ ஆர் இது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பாத் லென்த்துங்கிறது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க ஆர் தி சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபைனல் பொசிஷன் அண்ட் தி இனிஷியல் பொசிஷன் ஸோ ஹாஃப் தி பாத்துங்கும் போது ஏலேருந்து பிக்கு மூவ் பண்ணுறதுக்கு வி நீட் 50 meters ஸோ தேர்ஃபோர் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி Okay. Shall we move to the next point? Yes. எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் ஏதாவது எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா you can tell me. Okay. Okay, so velocity and speed. Okay, so here we are going to see the velocity. எப்படி டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் இருந்ததோ அதே மாதிரி இதுலேயும் velocity and speed we are going to see what is going to be the variation. So here we can see the car is moving in a equal or uniform speedல போகுது 5 secondsல it is reaching the other point. But here the second caseல பார்த்தீங்கன்னா it is moving fastly and then it is reaching the destination at 2 seconds at a faster speed. அப்போ what is speed? Speedங்கிறது distance traveled per unit time. Okay, so speed அப்படிங்கிறத வந்து you can take down as a distance by time. Speed is a scalar quantity and its SI unit is standard unit is meter per second. And you know the dimensional formula. Dimensional formula is L power 1 T power minus Okay, ma'am. see the change in position per unit time, that is velocity. And you go, what is the velocity? Velocity is nothing but change in position per unit time. Change in position per unit time. So velocityங்கிறத வந்து we have to take down as displacement per time. velocityங்கிறது ஈக்குவேஷன்ல எழுதும்போது take it down as displacement per time. velocityங்கிறது வெக்டார் குவாண்டிட்டியா ஸ்கேலார் குவாண்டிட்டியா? It is a Vector. vector quantity. It has both magnitude and direction and it is SI unit is meter per second and dimensional formula is similar to that of this. Okay. Then what is average speed and average velocity? இப்போ நான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா they will be asking in finding out the average speed and average velocity. So average speed அப்படிங்கிறது வந்து it is depending upon the distance and average velocity is depending upon the displacement. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கும் போது எப்போதுமே டிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வரணும் டிவைடட் பை டோட்டல் டைம். இதுலேயும் நீ வந்து டைமை ஆட் பண்ணிக்கோ. ஆவரேஜ் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம்னு எழுதும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஃபைனல் பாயிண்ட்லேருந்து வாட் இஸ் த இனிஷியல் பொசிஷன் அதை மைனஸ் பண்ணுவீங்க. சிமிலர்லி டோட்டல் டைம்லையும் ஃபைனல் டைம் மைனஸ் தி இனிஷியல் டைம். ஓகேவா? ஸோ there will be difference in the distance travel divided by the difference in the time taken. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கும் போது டிஸ்டன்ஸும் டைமையும் ஆட் பண்ணி நியூமரேட்டர் டினாமினேட்டரில் போட்டு கண்டுபிடிங்க. வெலாசிட்டிக்கு அப்படி கிடையாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டிஃபரன்ஸ் இன் தி டைம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ del x by del t.
எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் they are showing a car from point A லேருந்து point B க்கு மூவ் ஆகுது. what they will show what is point A and point A க்கும் point B க்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர் இருக்கு. ஓகேவா? பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு மூவ் ஆகுறதுக்கு டிஸ்டன்ஸ் they have given is 10 meters. 10 meters வந்து டிஸ்டன்ஸு. அதே மாதிரி வாட் இஸ் கோயிங் டு பி த டைம். ஸோ டைம் டேக்கன் வந்து அவங்க 4 seconds கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? they have given the time to travel from point A to point B as 4 seconds. Try to find out what is the speed and velocity. இதில் வந்து ஸ்பீடும் வெலாசிட்டியும் மாறுமா மாறாதா? வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிங்க பார்க்கலாம். Average speed வந்து 10/4 meters per second. வெரி குட், வெரி குட். Average velocity 10/4 meters per எஸ். இல்லை, இதில் ரெண்டுமே சேம் தான். பிகாஸ் யூனிஃபார்ம்ங்கிறதுனால போத் ஆவரேஜ் ஸ்பீடும் வெலாசிட்டி ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடச்சிருக்கும் இல்லையா? இப்போ நான் டேக் அனதர் இப்போ டைம் T2 அது வந்து திருப்பி பியிலேருந்து ஏக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இட் ஹஸ் டேக்கன் அ டைம் 2 seconds. நவ் த ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி சேமாக இருக்குமா இருக்காதா? இப்போவும் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி சேம் தான். ஆனால் 2 secondsக்கு நீ கண்டுபிடிப்ப. ஸோ உனக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும்னாக்கா 5 meter per second கிடைக்கும் இல்லையா? ஆனால் நம்ம வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி எழுதும் போது டைரக்ஷனுக்கு மட்டும் யூ ஹாவ் டு புட் மைனஸ் சைன். ஏன்னா வந்து இட் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் B to Aங்கிறதுனால யூ ஹாவ் டு ஷோ தி டிடக்ஷன். மைனஸ் போட்டுட்டு நம்ம ஷோ பண்ணிடுவோம். ஓகேவா? நவ் அடுத்தது பாரு, ஸ்பீட் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? ஃப்ரம் A to B தென் அகெயின் பேக் டு ABA. இது கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் வில் பி த ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. இப்போ வந்து யூ கேன் see the variation. ஆவரேஜ் ஸ்பீட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு A to B வரதுக்கு ஒரு 10 meters, தென் அகெயின் B to A போகிறதுக்கு ஒரு 10 meters. ஸோ 10 + 10 டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் 4 + 2 6ன்னு போட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. 3.33 meter per secondன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. Average velocity 0. வெரி குட், அவ்வளோதான். ஏன்னா வந்து வாட் எதனால 0 ஆகுது? Distance to the opposite direction. ஸோ தே கேன்சல் each otherங்கிறதுனால அந்த 10 - 10 போடும்போது இட் பிகம்ஸ் 0. ஆவரேஜ் வெலாசிட்டி பிகம் 0 meter per second. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அட் தட் டைம் பீரியட். வாட் இஸ் கோயிங் டு பி த ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி? இதுக்கான ஃபார்முலாஸ் மட்டும் எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு ஆகிடும். வாட் இஸ் கோயிங் டு பி தி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி டேக் டவுன் லிமிட் t tends to 0 del x by del t or dx by dt. This is said to be the instantaneous velocity. Velocity v is equal to dx by dt. The differentiation of x with respect to. So instantaneous speed ko there is a formula v is equal to distance traveled ங்கிறதுனால ds by dt. x they call it displacement. s வந்து distance ன்னு சொல்றதுனால ஸ்பீடுக்கு வந்து v is equal to ds by dt. இது ரெண்டும் instantaneous values with respect to time. இதில் பாருங்க, what is the question? A man walks on a straight road from his home to a market 2.5 kilometers away. ஓகேவா? அவங்க வீட்டில் இருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 2.5 kilometers அவேல இருக்குது. ஸ்பீடு வந்து 5 kilometers per hour.
Okay. Finding the market closed, he instantly turns and walks back home with a speed of 7.5 km per hour. திருப்பி வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்பீடாக வராரு, 7.5 km per hourல வராரு. So what they have asked the magnitude of average velocity over the interval of time. கொஷின் டேக் டவுன் பண்ணுறீங்க தானே? Yes, ma'am. ஓகே, எழுதிக்கோ, ஏன்னா அப்போ தான் ரிவிஷனுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதில் வந்து 2-3 கேள்வி இருக்கும். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து எடுத்துக்கோ, மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி ஓவர் த இன்டர்வல் ஆஃப். ஸோ அவங்க வந்துட்டு மார்க்கெட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸ்பீடு தான் வேரி ஆகுது. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும்? 2.5 மைனஸ் 2.5 ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உனக்கு இப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஈக்குவல் டு 0 இல்லையாம்மா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க. இட் இஸ் 0, அவ்வளோதான், சிம்பிளாக எழுதிக்கோ. ஏன்னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இதில் கிடையாது. அதனால் ஆவரேஜ் மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கொஷினுடைய ஆன்சர். இப்போ அதுலேருந்து உனக்கு இன்னும் 1-2 கேள்வி கேட்குறாங்க. என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்துக்க. ஒன்று வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த மேன் ஓவர் தி இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகேவா? ஒரு கிவன் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கிவன் டைமில் வாட் இஸ் கோயிங் டு பி தி ஆவரேஜ் ஸ்பீட், என்னெல்லாம் டைம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோ. 3 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியல் 0லேருந்து 30 மினிட்ஸுக்கு, ½ அன் ஹவருக்கு முதல்ல அவங்க என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குறாங்க. தென் அதே மாதிரி 50 மினிட்ஸ்க்கு என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குறாங்க. தென் 40 மினிட்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 3 இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் கொடுத்துட்டு they have asked the average speed of the. ஓகேங்களா? ஸோ அப்போ நீ ஃபஸ்ட் எப்படி கண்டுபிடிக்க பண்ணீங்க? டைம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்பீட் தேவை இல்லையா? நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். கரெக்டாக 30 மினிட்ஸுக்கு எவ்வளோ டைம் டேக்கன் டு ரீச் த மார்க்கெட் எவ்வளோவா இருக்கும். அதே மாதிரி டு கம் பேக் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் டேக்கன் டு மார்க்கெட் வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கும். வாட் வில் பி த டைம் டேக்கன் டு ரீச் தி மார்க்கெட். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். 2.5/5. 2.5/5னா டோட்டலாக வந்து நமக்கு எவ்வளோ ஆகுது? 30 மினிட்ஸ் வருதா? ½ அன் ஹவர் வருதா? Time taken to reach the market will be first one. hours. 0.5 ஹவர்ஸ்னா டோட்டலாக 30 மினிட்ஸ். ஓகேங்களா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. தென் அதே மாதிரி திருப்பி வர்றதுக்கு கம்மிங் when he is coming back he is traveling with a speed of 7.5 km per hour. அப்போ அதுக்கு வந்து டைம் டேக்கன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. டைம் டேக்கன் டு ரிட்டர்ன் பேக். .3 hours. 1/3 இல்லையா? 1/3 ஹவர்ஸு. ஸோ டோட்டலாக வந்து 20 மினிட்ஸ். 3ஆக பிரிச்சிங்கன்னா ஹவரை வந்து இட் வில் பி 20 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ 20 மினிட்ஸ் வந்து டைம் டேக்கன் டு கம் பேக்கு. ஸோ இந்த இன்டர்வல் அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த மேன் ஓவர் தி இன்டர்வல் ஆஃப் டைமில் ஃபஸ்ட்டு 0 to 30 மினிட்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? அதோடைய ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இந்த இன்டர்வல் 0 to 30 மினிட்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்னன்னாக்க இந்த இன்டர்வல் 0 to 30 மினிட்ஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தி ஆவரேஜ் ஸ்பீடு. நமக்கு ஒரே ஸ்பீடு தான், 5 km/h தான் அவர் ட்ராவல் பண்ணார் இல்லையா? ஸோ வி கேன் டேக் டவுன் தி ஸ்பீட் அஸ் 5 km/h. Then during the interval 0 to 50 minutes. நெக்ஸ்ட் வந்து 0 to 50 minutes. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அவங்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? முதல் 30 மினிட்ஸில் வந்துட்டு அவங்க ரீச் ஆகிட்டாங்க மார்க்கெட்டுக்கு. தென் அகெயின் கம்பேக் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ 30 + 20
50 minutes ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். 2.5 kilometers plus 2.5 kilometers divided by how much time is taken into அதை கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஹவர்ஸுக்கு இருந்ததுன்னா மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ, இன்ட்டு 60 போட்டுக்கோ. ஸோ யூ வில் கெட் தி ஆன்சர் 6 kilometers per hour. .5ங்கிறது ஃபஸ்ட்டு 2.5 வந்து ரீச் ஆகிறதுக்கு, தென் அகைன் அங்கேருந்து கம்பேக் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 2.5. ஸோ 2.5 + 2.5 டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, ஸோ 6 kilometers per hour. ஓகேவா? ஸோ அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருந்தாங்க? இட் இஸ் கோயிங் டு பி 0 to 40 minutes. 0 to 40 minutesங்கும் போது அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து 30 minutes to 5 km/h ட்ராவல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes மட்டும் அதில் 40 minutesல அவர் என்னவா இருக்கும் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ டியூரிங் த இன்டர்வல் 0 to 40 minutes he has traveled the distance of 2.5 kilometers in 30 minutes. ரிமைனிங் 10 minutes அவர் என்ன பண்ணியிருப்பார், ரிட்டர்ன் திருப்பி வந்துட்டு இருப்பார். அப்போ என்ன ஸ்பீடில் இருந்தாங்க? 7.5 km/h இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த 10 minutesக்கு மட்டும் யூ ஃபைண்ட் அவுட் தி distance first. Okay, so find out the distance. Distance is equal to speed into time. Speed எவ்வளோ ஸ்பீடில் வந்தாங்க? 7.5 km/h வந்தாங்க. 7.5 into time. ஸோ டைம் டேக்கன் வந்து நீ 10 minutes கொடுக்குற, per ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது டிவைட் பை 60. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 1.25 kilometers. ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ் ஸ்பீட். இப்போ வந்து உனக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து வாட் இஸ் கோயிங் டு பி தி ஸ்பீட், டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் 40 minutesக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாங்க? அந்த 30 நிமிஷத்தில் 2.5 kilometers ட்ராவல் பண்ணிட்டாங்க. அடுத்து 10 நிமிஷத்தில் அவங்களால 1.25 kilometer தான் ட்ராவல் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ 2.5 + 1.25 டிவைடட் பை 40. டோட்டல் டைம் டேக்கன் வந்து 40 into 60. ஸோ இட் வில் பி 5.625 km/h. ஒரு நிமிஷம் வந்துடும். ஓகேம்மா. The position of an object moving along x-axis is given by x. They have given the equation. ஒரு equation கொடுத்திருக்காங்க. x is equal to a plus b t square, where a is equal to 8.5 meters, b is equal to 2.5 meters per second square, and it's measured in seconds. வந்து செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுறாங்க. வெலாசிட்டி வந்து கேட்டிருக்காங்க அட் t is equal to 2.0 seconds. அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க, 2 secondsக்கும் 4 secondsக்கும் உள்ள ஆவரேஜ் வெலாசிட்டி. கொஷினை பொறுமையாக எடுத்துக்கோப்பா, நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து they have given the position of an object moving in x-axis அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனை கொடுத்துருக்குறாங்க. அதில் a and b values are given there. And they have asked what is the velocity at a time t is equal to 2 seconds. ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டியோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம்? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து dx by dt ன்னு பார்த்தோமா? அப்போ வாட் இஸ் x here? x equal to a plus bt square. அந்த ஃபார்முலா உனக்கு இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஞாபகம் வந்துச்சா? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. எஸ். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினாலே நமக்கு dx by dt அது ஞாபகம் வந்துடணும். x கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஷியேட் ஒன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் நம்ம எக்ஸை. ஸோ a + bt ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது a வந்து கான்ஸ்டன்ட்டு, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். b × t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2bt ங்கிறது உனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? 2bt இப்போ டைம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? they have asked what is the velocity at 2 seconds. அப்போ டைமை வந்து 2 secondsன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா what will be the value of v? அதே மாதிரி b வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 2.5. அப்போ ரெண்டையுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். கொஸ்டினை ரீட் பண்ண உடனே என்ன செய்யணுங்கிற அந்த ஒரு தாட் வருது இல்லையா? அது வந்துட்டுனாலே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவீங்க. இப்போ நம்ம
எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்ட்ரக் ஆகிறது எங்கன்னா இந்த கொஸ்டினை ரீட் பண்ண உடனே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எந்த ஃபார்முலாவை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பெரிய தலைவலி. இது வந்து சின்ன ப்ராப்ளம்ஸு. காமன் இஷ்யூ வித் ஸ்டூடெண்ட் வந்து அதுதான். ஏன்னா டூ மச் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கிறதுனால தே ஹாவ் டு திங்க் அ லாட். அந்த 2-3 ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனில் நிறைய அவங்க திங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வில் சப்ஸ்டிடியூட் போத் த திங்ஸ். ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 2 into b into t will get the answer 10 meter per second. velocity கிடைச்சிருச்சு நமக்கு. ஓகேவா? இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் velocity கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் velocityங்கிறது you will find out the final distance in the at t is equal to 4 what is going to be the distance minus at t is equal to 2 initial distance என்ன divided by t is equal to 4 seconds. அப்போ 4ல இருந்து 2 minus. ஓகேவா? அப்போ டிஃபரன்ஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை த டிஃபரன்ஸ் இந்த டைம். அதுதான் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இது ஞாபகம் வந்துருச்சுன்னா நீ உடனே என்ன பண்ணுவ, யூ கேன் சப்ஸ்டிடியூட் t is equal to 4ன்னு போட்டு அந்த எக்ஸுங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் த வேல்யூ. ஏ வந்து சப்ட்ராக்ட் ஆகிடுமா, இந்த இதில் வந்து t is equal to 4ம் t is equal to 2 போடும்போதும் ஏ வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் ஏ வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, ரெண்டாவதுல மைனஸ் ஆகுமா, அப்போ ஏ கேன்சல் ஆகிடும். ஸோ நியூமரேட்டரில் பார்த்தோன்னா 4 4s are 16, 16b minus 2 2s are 4, 4bன்னு வரும். 16b minus 4b எவ்வளவு, 12. இப்போ 12b by 3ன்னு வரும். ஸோ 12b by 2ங்கிறது 6b. பியோட வேல்யூ 2.5. அப்போ நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 15 meter per second. ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 15 meters per second. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம வந்து டைம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடணும். ஆன்சர் கிடைச்சதா? 15 meter per second கிடைச்சதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாரு கிராஃப்ஸ். இதை வச்சு கொஞ்சம் கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. கிராஃப் இப்படி இருந்ததுன்னா என்ன அது ரெப்ரசென்ட் பண்ணுதுங்கிறத கேட்பாங்க இல்லையா? ஸோ நார்மலாக நீங்கள் கிராஃப் வரைகிறது ரொம்ப கன்ஃபியூஸாக ஆகாமல் சிம்பிளி ரிமெம்பர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். முதல்ல எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒயில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். இது வந்து இட் இஸ் அ பொசிஷன் கிராஃப். ஓகேவா? பொசிஷன் அண்ட் டைம்னா எக்ஸுக்கும் டீக்கும் இடையில் வரைஞ்சிருப்பாங்க. ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா டைம் கூட கூட பொசிஷனும் மாறிட்டே இருந்திருக்கு. யூனிஃபார்மாக மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபார் 1 செகண்டுக்கு 1 மீட்டர், 2 செகண்டுக்கு 2 மீட்டர், இப்படியே போச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? அப்போ எப்படி இருக்கும் கிராஃப் வந்து உனக்கு இந்த மாதிரி லீனியர் கிராஃபாக இருக்கும். யூனிஃபார்ம் மோஷனுக்கு கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. இட் இஸ் அ பொசிஷன் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ கிராஃப் வந்து இந்த மாதிரி நடுவில் டிவைட் ஆகி இருந்தது, லீனியராக இருந்ததுனாலே இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஆன்சர் எழுதலாம், இட் இஸ் கோயிங் டு பி என் யூனிஃபார்ம் மோஷன் provided it is a graph for position and time. ஓகேவா? x and y axis வேணால் வரைஞ்சிக்கோங்க. x ஆக்சிஸில் டைம் இருக்குது, y ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க, பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க, x கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி லீனியராக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அ பொசிஷன் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பொசிஷன் டைம் கிராஃப் ஃபார் அ யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த பொசிஷன் டைம் கிராஃப்க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்லோப்புங்கிறது you have to find out x2 minus x1 அந்த distance என்ன divided by t. ஓகேங்களா? ஸோ ஸ்லோப் அப்படிங்கிறது you will just draw a line perpendicular ஒரு லைன் வரைவீங்க. ஸோ அந்த லைன் வந்து எந்த இடத்துலலாம் கட் ஆகும், x2ல ஒரு இடத்துல கட் ஆகிருக்கும், x1ல ஒரு இடத்துல கட் ஆகிருக்கு, கீழே வந்து x ஆக்சிஸில் நமக்கு என்ன இருக்குது, டைம் இருக்குது. ஸோ ஸ்லோப் அப்படிங்கிறது x2 minus x1 divided by t. கிராஃபில் நீங்கள் எங்கே வேணாலும் இதை கண்டுபிடிக்கலாம். இந்த பொசிஷன் டிஃப்ரென்ஸை வந்து x2 x1 இல்லாமல் வேறு 2 பிளேஸ் எடுத்து கண்டுபிடிச்சிங்கனாலும் வெலாசிட்டியை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப். இது வந்து உனக்கு வெலாசிட்டி ஏற்படும். ஏன்னா
displacement by timeங்கிறது உனக்கு என்னது it is going to be the velocity. அதனால if you find the slope of the graph you can find out the velocity. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ the slope of the graph கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? we are getting the answer for velocity. it is not only the slope மட்டும் கிடையாது, மேல டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு கீழ டைம் இருக்கு. அப்போ இது வந்து velocity. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாரு, இது வந்து கிராஃப் மட்டும் பாரு. கிராஃப் வந்து என்னது? x ஆக்சிஸ்ல டைம் தான். ஸோ y ஆக்சிஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் அ வெலாசிட்டி. ஓகேங்களா? நம்ம போன தடவை டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தோம். இப்போ இட் இஸ் அ வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் மோஷன். ஓகேங்களா? ஸோ அந்த கார் மூவ் பண்ணி பார்த்தோன்னா மூவிங் வித் அன் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா ஸ்பீடு மாறுச்சா? ஸ்பீடு மாற. அப்போ வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஸ்பீடு எப்படி இருக்கணும்? டைம் மாறிட்டே இருக்கு, ஆனால் வெலாசிட்டி ரிமைன்ஸ் சேம். ஏன்னா சேம் வெலாசிட்டி அது வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அதனால ஸ்ட்ரெயிட் வரும். ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன் எப்படி இருக்கு? ஸ்ட்ரெயிட் லைன். வெலாசிட்டி டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன் இஸ் அ கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்ததுன்னா அது வந்து என்ன கிராஃப்? இது வந்து ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப். என்ன மாதிரி மோஷன் இருக்கு? யூனிஃபார்ம் மோஷன். there is no change in the speed. சேஞ்ச் ஆகலை, யூனிஃபார்மாக இருக்கு. ஓகேவா?